ஆசிய அளவில் மிகப்பெரிய தேர் என போற்றப்படும் திருவாரூர் ஆழித்தேரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். திருவாரூர் ஆழித்தேர் 96 அடி உயரமும் 400 டன் எடையும் கொண்டது. இதன் கலசத்தில் 2 வெள்ளிக் குடைகள் அமையப்பட்டிருக்கும். தேர் கலசத்தில் வெள்ளிக்குடை இருப்பதை திருவாரூரை தவிர வேறு எங்கும் காண முடியாது. 7 அடுக்குகளை இந்த தேரில் 64 தூண்களும் 4 குதிரைகளும் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த 64 தூண்களும் 64 கலைகளையும் 4 குதிரைகள் 4 வேதங்களையும் குறிக்கின்றன. திருவாரூரில் உள்ள தியாகராஜர் சுவாமி திருக்கோயில் இந்திய அளவில் புகழ்மிக்கது. இக்கோயிலில் உள்ள தியாகராஜர் தேர் ஆசிய அளவில் மிகப்பெரிய தேர் என போற்றப்பட்டு வருகிறது. முற்காலத்தில் இந்த பிரம்மாண்ட தேரை இழுப்பதற்கு 12,000 பேர் தேவைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் மக்கள் வடம் பிடித்து இழுக்கும்போது பின்புறத்தில் யானைகளை வைத்து முட்டி தள்ளி தேரை நகர்த்தியதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த தேரை மக்கள் வடம் பிடித்து இழுப்பதுடன் பின்புறத்தில் 4 புல்டோசர் இயந்திரங்கள் மூலமாக உந்தி தள்ளப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ஏராளமான முட்டுக்கட்டைகளை கொண்டு வந்து தேர் சக்கரங்களில் போட்டு தேரை நிறுத்துவர். இதில் சில சமயங்களில் முட்டுக்கட்டை போடுபவர் விபத்தில் சிக்கும் ஆபத்து இருப்பதால் திருச்சியில் உள்ள பாரதமிகு மின் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பு அச்சு மற்றும் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் பொருத்தப்பட்டு அதன் மூலம் தேர் சக்கரங்கள் நிறுத்தப்படுகின்றன. கட்டைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. தேரில் 400 மர சிற்பங்கள் உள்ளன. இந்த தேர் திருவிழாவின் பொழுது சுமார் 2500 மூங்கில்கள் மற்றும் 150 கட்டு கயிற்றால் மேல் கட்டுமானம் அமைக்கப்பட்டு பூக்களால் அலங்காரம் செய்யப்படும். மேலும் இந்த தேரை அலங்கரிக்கும் போது 500 கிலோ எடையுடைய துணிகள், 50 டன் எடையுள்ள கயிறுகள், 5 டன் பனைமர கட்டைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. தேரின் முன்புறத்தில் 4 பெரிய வட கயிறுகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒரு வடக்கயிறு 21 அங்குலம் சுற்றளவும் 425 அடி நீளமும் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு சக்கரமும் 2.59 மீட்டர் வட்டம் கொண்டது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றொரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.